ரீசெண்டா மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லர் மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. இந்த கதையோட மிக முக்கியமான கேரக்டர் தான் வில்லாதி வில்லனான டாக்டர் டூம். தானோஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவன் தான் டாக்டர் டூம். இந்த டாக்டர் டூம் யாரு, இவன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறினான் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். முதல்ல காமிக்ஸ்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோருடைய வில்லனா தான் டாக்டர் டூமை அறிமுகப்படுத்துறாங்க. டாக்டர் டூமுடைய முழு பேரு விக்டர் வான் டூம். இவன் லாட்வீரியா அப்படின்ற இடத்துல வெர்னருக்கும் சிந்தியா அப்படின்றவளுக்கும் பிறக்கிறான். சிந்தியா ஒரு சூனியக்காரி, வெர்னர் ஒரு லோக்கல் ஹீலர். விக்டர் வான் தன்னுடைய சின்ன வயசுல ரொமானிக் கேம்ப்ல தான் வளர்றான். விக்டரோட அம்மாவான சிந்தியா மேஜிக்கல் பவர் கேட்டு மெஃபிஸ்டோ கிட்ட ஒப்பந்தம் போடுறா. மெஃபிஸ்டோன்றது ஒரு நரகத்தின் கடவுள் மாதிரி. சிந்தியாக்கும் பவர் கிடைச்சிருது, ஆனா அந்த பவரை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம சின்ன பசங்க மற்றும் சொந்த கிராமத்து ஆளுங்களையே கொன்னுடுறா சிந்தியா. இதோட குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அவ செத்தும் போயிடுறா. சிந்தியா செத்ததுக்கு அப்புறம் ஒப்பந்தம் படி மெஃபிஸ்டோ சிந்தியாவுடைய ஆத்மாவை தன்னோட உலகத்துக்கு இழுத்துட்டு போயிடுறான். விக்டரோட அப்பாவான வேர்னர் பேரன் அப்படின்ற லாட்வீரியாவுடைய கொடிய ஆட்சியாளன் கிட்ட இருந்து விக்டரை காப்பாத்த கடும் பனிக்குள்ள விக்டரை கூட்டிட்டு ஓடிடுறாரு. அந்த கடுமையான பனியில அவர் இறந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் விக்டர் லாட்வீரியாக்கே திரும்பி அனாதையா வரான். தனிமையிலேயே வளர்ற விக்டர் தன்னுடைய அம்மாவுடைய டார்க் ஹார்ட் மேஜிக்கையும் அப்பாவுடைய அறிவியல் விஷயங்களையும் கத்துக்கிட்டு பெரிய புத்திசாலியா ஆவறான். விக்டரோட புத்திசாலித்தனத்தை பார்த்த அமெரிக்கன் ஜெனரல்ஸ் அவனை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சும் தராங்க. அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான லேப்ஸையும் அமைச்சு தராங்க. விக்டர் காலேஜ்ல படிக்கிறப்ப தான் ரீட் ரிச்சர்ட்ஸை சந்திக்கிறான். ரெண்டு பேருக்கும் யார் புத்திசாலிங்க அப்படின்றதுல பெரும் போட்டி உருவாகுது. இந்த ரீட் ரிச்சர்ஸ் தான் பின்வரும் காலங்கள்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை உருவாக்குனார். விக்டர் வான் தன்னுடைய அம்மாவை எப்படியாவது மெஃபிஸ்டோ கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ஒரு புது மிஷினை கண்டுபிடிக்கிறான். அது மல்டி டைமென்ஷன்ல டிராவல் பண்ணக்கூடிய மிஷின். இந்த மிஷினை ரிச்சர்ட் ரீச் கிட்ட காமிச்சான் விக்டர். அதை பார்த்த ரிச்சர்ட்ஸ் இந்த மிஷின்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். ரிச்சர்ட் சொல்றத காதுல வாங்காத விக்டர் வான் மிஷினை ஆன் பண்ணி வேற டைமென்ஷனுக்கு டிராவல் பண்றான். மெஃபிஸ்டோ இருக்க இடத்துக்கும் போயிடுறான். அங்க அவங்க அம்மாவையும் பார்த்துறான். அவங்க அம்மா கிட்ட போறப்போ மிஷின்ல சின்னதா ஏற்பட்ட கோளாறுனால மிஷின் வெடிச்சு சிதறுது. அதுல விக்டருடைய மூஞ்சி ஒரு பக்கம் எரிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம இவனை ஸ்கூல்ல இருந்தும் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம டிபெட்டை நோக்கி போறான் விக்டர் வான். அங்க நிறைய மாங்ஸை சந்திக்கிறான். அவங்க கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கிறான். சில நாட்கள்ல அந்த மாங்ஸோடைய தலைவனாகவும் ஆவறான் விக்டர் வான். டிபெட்ல இருந்து நியூஸ் சேனலை பார்க்கறப்ப தான் ரிச்சர்ட் ரீட்ஸ் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா அமெரிக்கால இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இவனை எப்படியாவது அழிக்கணும்னு வெறியாகி அந்த மாங்ஸோடைய உதவியாலேயே டைட்டானியம்னால செய்யப்பட்ட ஒரு இரும்பு கவசத்தை உருவாக்குறான் விக்டர். அது மட்டும் இல்லாம அவனோட முகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மாஸ்கையும் போட்டுக்கிறான். இப்படிதான் விக்டர் வான் டாக்டர் டூமா மாறினான். டாக்டர் டூமா மாறினதுக்கு அப்புறம் முதல்ல லாட்வீரியாவுக்கு போய் பேரனை போட்டு தள்ளிட்டு லாட்வீரியாவுடைய அரசனா மாறுறான் டாக்டர் டூம். லாட்வீரியாவை முன்னேற்ற பல விஷயங்கள் பண்றான். அதே சமயம் எல்லாரும் பயப்படுற சர்வாதிகாரியாவும் இருக்கான் டாக்டர் டூம். லாட்வீரியா விடுதலையானனால தான் டூம்ஸ்டே அப்படின்னு கொண்டாடினாங்க. டாக்டர் டூம் யாரையும் கொல்ல முயற்சி பண்ண மாட்டானா, ஆனா உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் தான் டாக்டர் டூம். டாக்டர் டூமுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூலியமா டாக்டர் டூமை அழிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கான் ரீட் ரிச்சர்ட்ஸ். டாக்டர் டூமுடைய அரகன்ஸை அவனுக்கு எதிராக பயன்படுத்தி அவனை வீழ்த்தவும் செஞ்சிருக்காங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வில்லன் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரான். இந்த டாக்டர் டூம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.